ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம். இயற்கை அழகினை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது துயரமான ஒன்று என கண்டனம். சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்டு சிறப்பான மருத்துவ சிகிச்சை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடன் தனது ராஜதந்திர உறவுகளை கடுமையாக குறைக்கும் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இந்திய அரசு. சிந்து நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம், அட்டாரி செக் போஸ்ட் மூடல், சார்க் விசா விலக்கு திட்டம் ரத்து, இரு நாடுகளின் உயர் கமிஷன்களின் சேவை ஆலோசகர்கள் மற்றும் ஊழியர்களை திரும்ப அழைப்பு உள்ளிட்டவை மே 1ஆம் தேதி முதல் அமலாகின்றன. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதாக அறிவிப்பு. பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதுடன் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஊடுருவிய தீவிரவாதிகளில் 4 பேரின் புகைப்படங்கள் வெளியீடு. தீவிரவாத தாக்குதலை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் அனைத்து கடைகளும் அடைப்பு. பகல்காமில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த மதுசூதனின் உடல் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. உடலை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழுத சோகம். Madhusudan Rao Somasity. I am proud son of Madhusudan Rao Somasity. I'll never leave you and go anywhere. You're always there with me. You're always. பகல்காமில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவரின் உடலுக்கு சென்னை விமான நிலையத்தில் அஞ்சலி. அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KP கந்தன் மற்றும் தன்சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீருக்கு சுற்றுலா சென்று விமானம் மூலம் சென்னை திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த 19 பேரை கண்ணீர் மல்க ஆறத் தழுவி வரவேற்ற உறவினர்கள். 3 மணி நேரம் முன்னதாக சென்றிருந்தால் தீவிரவாதிகள் தாக்குதலில் நாங்களும் பலியாகியிருப்போம் என வேதனையுடன் பேட்டி. ஒரு ½ அன் அவர் 1 ஹவர் லேட் ஆயிருந்தா நாங்களும் அங்கே போயிருப்போமே நமக்கு தெரியல. ஆனா அந்த இன்சிடென்ட்னு சொன்ன உடனே எல்லாம் பயந்துட்டுச்சு. ஒன்றும் யாருக்கு என்ன பண்றேனே தெரியல. எங்களுக்கு யாருக்குமே உயிரே கையில் இல்லை, அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தது. ஏன்னா எங்க ஒரு ஆள் வந்து இந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது அங்க பிளட்டும் சகதியமா கிடந்தது. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் நேச்சரா பார்க்கறதுனால என்னோட ஏஜுக்கு அந்த சம்பவம் ரொம்ப மோசமா இருந்தது. 2வது வந்து அங்க இருக்கிற லோக்கல் போலீஸும் சரி ஆர்மியும் சரி எல்லாமே நல்ல செக்யூரிட்டி கொடுத்து டிராவல்ஸ் வந்து அனைவரையும் ரொம்ப சேஃப்டியா வச்சு அடிச்சு விட்டாங்க. பதட்டமான சூழ்நிலைய கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள், இல்லையென்றால் நாங்கள் ஜாமீனை ரத்து செய்யவா எனவும் நீதிபதிகள் கேள்வி. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக ஸ்டாலின் அரசு தொடர்ந்த அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்தலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், K ராஜசேகர் அமர்வு தீர்ப்பு. டாஸ்மாக் விவகாரத்தில் பெண் அதிகாரிகள் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயற்சிக்கிறது.
டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் செயலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது எனவும் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு. திமுக அமைச்சர் துரைமுருகன் குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விசாரணையை துவங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் பொன்முடியின் கருத்துகள் பெண்கள், சைவ, வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளன. அமைச்சராக உள்ளார் என்பதால் பொன்முடிக்கு காவல்துறை சலுகை வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என தகவல். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான புத்தகங்கள் மானிய விவாதம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய இரவு 9 மணிக்கு பிறகே எதிர்க்கட்சியினருக்கு கிடைப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2 நாட்களுக்கு முன்னரே மானிய கோரிக்கை மீதான புத்தகங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். ஈட்டுப்படி கொடுக்காததை கண்டித்து விடைத்தாள் திருத்தும் பணிக்கு வந்த ஆசிரியர்கள் நெல்லையில் பணியை புறக்கணித்து போராட்டம். திமுக ஆட்சி நிர்வாக திறமையின்மையால் +2 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திமுக அரசுக்கு எதிராக தொடர் காத்திருப்பு போராட்டம். கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கோஷம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 3 வயது பெண் குழந்தைக்கு மது போதையில் பாலியல் துன்புறுத்தல் செய்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய நபர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே கல்லூரி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி வந்த உரக்கடைக்காரர் மீது போக்சோ வழக்கு பதிவு. அப்பா என தனக்குத்தானே விளம்பரம் தேடிக்கொள்ளும் விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். விடியா திமுக அரசு குழந்தைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்தில் முன்விரோதம் காரணமாக சீருடையில் இருந்த பெண் தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிய நபர் சிக்கினார். முதல்வரால் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவலர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என பாமர மக்கள் எப்படி பாதுகாப்பார் என மக்கள் ஆவேசம். திருச்சி மாவட்டம் தேவதானம் அருகே டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் மது பாட்டிலால் குத்தி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அவலம். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். திண்டுக்கல்லில் ரயில் பெட்டியில் இருந்த 4 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிலோ குட்கா சிக்கியது. ரயில் மூலம் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பச்சிளம் குழந்தையை பெற்ற தாய் தந்தையே கொன்று எரித்த கொடூரம். பிறந்த குழந்தை தன்னை போல் இல்லை என கூறி கணவன் தகராறில் ஈடுபட்டதால் பறிபோன பச்சிளம் குழந்தையின் உயிர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வாழைத்தோப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராய ஒழிப்பில் மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரத்தில் வியாபார தடையில்லா சான்று வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி சுகாதார அலுவலர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரம் பகுதியில் வீட்டில் வைத்திருந்த 23 சவரன் தங்க நகையை திருடிய 2 பெண்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் தொழில் அதிபருடன் நட்பாக பழகி சொகுசு கார்களுடன் யூடியூபர் தலைமறைவு. புகாரின் பேரில் தலைமறைவான யூடியூபர் பலரிடம் மோசடியில் ஈடுபட்டது அம்பலமான நிலையில் போலீசார் வலைவீச்சு. தமிழ்நாட்டில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு நாளை முடிவடையும் நிலையில் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் வணிகர்கள் கடும் அவதி. திமுக ஆட்சியில் இரவிலும் தொடர்ந்த மின்வெட்டால் மக்கள் அதிருப்தி. திருச்சி மாவட்டம் தாளக்குடி ஊராட்சியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தொடரும் மின்தடை பிரச்சனையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திமுக ஆட்சி என்றாலே மின்வெட்டு ஆட்சி என்பது எழுதப்படாத விதியாகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை. பகல்ல கரண்டே அந்த மாதிரி பண்ணாங்க. படிக்கிற பிள்ளைங்க இருக்கு புரியுதுங்களா? பிள்ளைங்க கைப்பிள்ளை வச்சுட்டு இருக்காங்க. 10 மணி ஆனா நிப்பாட்டிடுறீங்க, நைட் ஆனா நிறுத்திடுறீங்க. எல்லாம் வந்து வெளியே அவஸ்தப்படுறோம். கைப்பிள்ளை வச்சுக்கவங்களாம் மூச்சு விட முடியாம எனக்கு வீட்டுக்கு ப்ராப்ளம் பிளான் இல்லாத வெளியே வந்து கீழே விழுந்து வாரி எடுத்து வரேன். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மின் தடை குறித்து புகார் அளித்த மக்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றுமாறு மின் வாரிய அதிகாரிகள் அராஜகமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் ஊழல் முறைகேடு வழக்குகளுக்காக நீதிமன்றங்களுக்கு அலைந்து கொண்டிருப்பதால் மக்களுக்கு விடியலில்லா நாட்களே தொடர்வதாக வேதனை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகர திமுக கோஷ்டி பூசலால் திமுக தலைவர் ஸ்டாலின் உருவப்படத்தை அந்த கட்சி நிர்வாகி ஒருவர் காலால் எட்டி உதைத்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. இந்த சம்பவம் குறித்து திமுக நிர்வாகி ஒருவருடன் திமுக வார்டு செயலாளர் விஸ்வநாதன் புலம்பும் ஆடியோ வெளியாகி சந்தி சிரிக்கும் உட்கட்சி பூசல். ஆனா இவர் என்னைக்கு சேர்மேனு நம்ம இதுக்குள்ள நகர் செயலாளர் வந்தார வச்சு ரொம்ப கேவலப்படுத்துறாரு சார். ரொம்ப அராஜ்யம் பண்றேன் சார். என்ன இன்னெல்லாம் வார்டு செயலாளர் இருக்கக்கூடாது. நம்ம வெட்டுவேன் குத்துவேன் கொல்லுவேன் பண்ணுவேன் பிடிக்கும். ஒரு கட்சிக்காருக்கும் ரெஸ்பான்ஸே இல்லைங்க சார். பழைய கட்சிகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க சார். அதனால எனக்கு ரொம்ப மனம் உடஞ்சி போயிருக்கேன் சார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கடந்த 19ஆம் தேதி ஸ்டாலின் செல்வ பெருந்தகை பங்கேற்ற அரசு விழாவில் திமுக கொடிகளுடன் வைக்கப்பட்ட காங்கிரஸ் கொடிகளை கிழித்தெறிந்த திமுகவினர். திமுகவினரால் கூட்டணியில் உள்ள விசிகாவை அடுத்து காங்கிரசும் அவமதிக்கப்படுவதால் கூட்டணியில் விரிசல் அதிகரித்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து. சத்துணவு மையங்களில் கேஸ் அடுப்பு, இணைப்பு குழாய் உள்ளிட்ட உபகரணங்கள் பழுதடைந்து அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் அச்சம். பராமரிப்பு என்ற ஒன்று ஸ்டாலின் ஆட்சியில் இல்லாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் ஊழியர்கள் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டால்தான் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சமைக்க 2 கிலோமீட்டர் சென்று சைக்கிளில் குடிநீர் எடுத்து வரும் பள்ளி மாணவர்கள். படிக்கும் மாணவர்களை தண்ணீர் எடுத்து வர சொல்லும் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் கிராம நிர்வாக அதிகாரியின் உதவியாளர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை. உடலை வாங்க மறுத்து வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோடு அருகே உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேர் சிக்கினர். சட்ட விரோதமாக தங்கியிருந்த அவர்களிடம் போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்று வட்டார பகுதிகளில் மழை. சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் மக்கள் அவதி. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 70% மின் கட்டணம் உயர்வு. மின் கட்டண உயர்வால் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பக்கத்து மாநிலங்களில் தொழில் தொடங்க சென்றுவிட்டதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அரசு தொடக்கப் பள்ளிகளில் 2025-26ஆம் கல்வியாண்டின் மாணவர் சேர்க்கையில் 5 லட்சம் மாணவர்கள் இலக்கில் இதுவரை 1.5 லட்சம் மாணவர்களே சேர்ப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் போதிய ஆசிரியர்கள் நியமனம் இல்லாததால் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடுமையாக குறைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தற்காலிக பயிற்சி மையத்திற்கு வாடகை தர வழியில்லாமல் திணறும் தீயணைப்புத்துறை. தீயணைப்புத்துறை மையத்திற்கான வாடகை மற்றும் பயிற்றுநர்களுக்கு தருவதற்கான நிதியை ஸ்டாலின் அரசு தராமல் காலம் தாழ்த்துவதாக ஸ்டாலின் அரசால் திணறும் தீயணைப்புத்துறை. கட்டுமான தொழிலாளர் நலநிதி என்ற பெயரில் ஆண்டுக்கு 800 ரூபாய் வசூலாகியும் புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்துவதில்லை என கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மீது புகார். எந்த வாரியத்திலும் இல்லாத அளவுக்கு நிதியை வசூலிக்கும் விடியா திமுக ஆட்சியில் அந்த பணம் எங்கே போகிறது என தொழிலாளர்கள் கேள்வி. சென்னையில் RS என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் தீபாவளி ஃபண்ட் சீட்டு மூலம் 595 பேரிடமிருந்து 66,90,000 ரூபாய் ஏமாற்றப்பட்டதாக காவல் ஆணையரிடம் புகார். ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு பேருந்து விபத்துகளில் 3637 பேர் உயிரிழந்திருப்பதாக போக்குவரத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். போக்குவரத்துறைக்கு ஒதுக்கப்படும் பல ஆயிரம் கோடி நிதியை முறையாக செலவிடாமல் பராமரிப்பு குறைபாடுகள் மற்றும் பழைய பேருந்துகளின் தொடர் பயன்பாடு ஆகியவற்றால் உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக பலரும் கருத்து. கரூர் மாவட்டம் திருமலை ரெட்டிப்பட்டியில் பகவதி அம்மன் பட்டவன் சாமி திருவிழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்ற மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம். ஹைதராபாத் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. புள்ளி பட்டியலில் 6வது இடத்திலிருந்த மும்பை அணி பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் அதிரடி காட்டி 3வது இடத்திற்கு முன்னேறியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. IPL போட்டியின் 42வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை.
பெங்களூரில் உள்ள எம் சின்னசாமி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.